இல்லத்தரசிகளே, என்ன பொங்கல் பண்டிகை நெருங்கி வருது, வீடு சுத்தம் செய்யும் பணியில களமிறங்கிட்டீங்களா? அப்படியென்றால் ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். அந்த வரிசையில் ஸ்மார்ட் டிவியும் உண்டு. பெரும்பாலும் தற்போது உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் டிவி தான் அதிகம் உள்ளது. சாதாரண டிவியை விட சிறந்த தரத்தில் இருக்கும் இந்த டிவியின் விலை சற்று அதிகம்தான். ஸ்மார்ட் டிவியை சுத்தம் செய்யும் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அதாவது டிவியை சுத்தப்படுத்த விளம்பரங்களில் வரும் ரசாயனங்கள் நிறைந்த லிக்விடை பயன்படுத்தக்கூடாது. ஸ்மார்ட் டிவி ஸ்கிரீனில் எந்த ரசாயனங்களும் படக்கூடாது. எந்த ஒரு கடினமான பிரஷ் அல்லது ஸ்க்ரப் பயன்படுத்தக்கூடாது. இதனால் திரையின் பிரகாசமும் குறையும். சுத்தம் செய்வதாக நினைத்து தண்ணீரை தெளிக்க கூடாது. தண்ணீர் பயன்படுத்தி டிவியை சுத்தம் செய்தால் அது திரையில் ஊடுருவி டிவியை சேதப்படுத்திவிடும். ஆதலால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்புறம் எப்படித்தான் சுத்தம் செய்யணும்னு கேக்குறீங்களா? ஸ்மார்ட் டிவியை சுத்தம் செய்ய மைக்ரோ ஃபைபர் துணியை மட்டுமே பயன்படுத்தி டிவியை சுத்தம் செய்ய வேண்டும். கடினமான துணிகளை பயன்படுத்தும் போது அது திரையில் கீறலை ஏற்படுத்தலாம். நீங்கள் எப்போது டிவியை சுத்தம் செய்தாலும் டிவியின் மின்சார இணைப்பை துண்டித்து அதோடு அதன் பிளக்கையும் நீக்குவது பாதுகாப்பானது. இதனால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் அபாயம் இல்லை. டிவியின் பக்கங்களிலும் போர்டுகளிலும் தேங்கியிருக்கும் தூசியை அகற்ற ஏர் ஃப்ளோயரை பயன்படுத்தலாம். இல்லையென்றால் நீங்கள் வெறும் துணியை பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம். டிவியின் திரையில் உள்ள கரைகளை அகற்ற செல்போன் அல்லது லேப்டாப் சுத்தம் செய்ய விற்கப்படும் ஸ்கிரீன் கிளீனரை பயன்படுத்தலாம். இல்லையென்றால் மிகவும் லேசான ஈரப்பதம் இருக்கும் துணியை பயன்படுத்தலாம்.